ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 1/2 கிலோ அளவு மட்டன் பிரியாணி குக்கரில் குழையாமல் ஈஸியாக செய்யலாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க 1/2 கிலோ 1 கிலோ இந்த மாதிரி செஞ்சு காமிங்கன்னு சொல்லி. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ 1 kg வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வாங்க இந்த 1/2 kg எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 5 பட்டை, 5 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய கிராம்பாக இருக்கிறதுனால 6 கிராம்பு எடுத்துக்கிட்டேன். ஒரு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒட்டுக்காவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம குக்கரில் செய்கிறதுனால ரெண்டையுமே சேர்த்தியே அரைச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக, கொஞ்சம் கூட பட்டை லவங்கம் இதெல்லாமே திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். மல்லி இலை 1/2 கைப்பிடி, புதினா 1/2 கைப்பிடி எடுத்து வச்சுக்கலாங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். கூடவே தாளிப்புக்கு 2 பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது எண்ணெயில் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி 1/2 கிலோ மட்டனை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 75 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 50 ml நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. தாளிப்புக்கு கண்டிப்பாக நெய் ஆட் பண்ணணும். ஸோ 50 ml நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணாதாங்க பிரியாணியே ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஸோ இப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அது ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெடித்து வரும்போது நம்ம பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு இந்த மராட்டி மொக்கு, கல்பாசி, அந்த பே லீஃப் அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ஆட் பண்ணாதீங்க. பிரியாணி டேஸ்ட்டு மாறிடும், ஃப்ளேவர் மாறிடும். நிறைய பேர் பாய் வீட்டு பிரியாணி எப்படி சொன்னாலுமே அவங்க எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி பிரியாணிவே இது பண்ணிடுவாங்க. நிறைய பிரியாணி செய்வாங்க. திண்டுக்கல் பிரியாணிலாம் அந்த பே லீஃபு, அன்னாச்சி முக்குலாம் போடுவாங்க. பட் முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணியில் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை தவிர்த்து வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண மாட்டோம். நீங்கள் ஃபுல் வீடியோவை பாருங்கள். நான் பர்ஃபெக்டாக இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பட்டை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். பாருங்கள், மசாலா இந்த அளவு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவு வதக்கிக்கலாங்க. நிறைய பேர் பச்சை மிளகாயை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆட் பண்ணுவாங்க, பெரிய வெங்காயம் ஆட் பண்ணும்போது. ஸோ அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் உடஞ்சிரும். பிரியாணி ஃபுல்லாக பச்சை மிளகாய் காரம் தான் இருக்குமே தவிர்த்து பிரியாணி டேஸ்ட்டு தெரியாது. ஸோ இந்த டிப்ஸை சொல்லி கொடுத்ததே எங்கள் மம்மி தான். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள். தக்காளி ஆட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் போதும். ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிங்கன்னா பச்சை மிளகாய் ரொம்ப உடஞ்சிரும். ஸோ பிரியாணி நல்லா இருக்காது. பாருங்கள், தக்காளி இந்தளவு மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் பச்சை வாசம் போகிறளவு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1/2 கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். காரம் ஓரளவு தான் இருக்கும், ரொம்ப காரமாலாம் இருக்காது. சாப்பிட்ற அளவு காரமாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். கூடவே கொத்தமல்லி தழை, புதினா தழை இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுவும் நல்லா சுருள வதங்கி வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மெத்தடில் மட்டன், சிக்கன் என்ன பிரியாணி வேணாலும் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் மட்டன் ஆட் பண்ணிவிட்டு மட்டனை ஒரு 5 நிமிஷம் மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மட்டனுக்கு மட்டும் தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோங்க. ஆட் பண்ணிவிட்டு விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நான் அரிசி 1/2 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். இது 250 கிராம் டம்ளர். ஸோ அதில் 2 டம்ளர் அரிசி ஆட் பண்ணிட்டேன். சீரக சம்பா அரிசி தான். ஸோ சீரக சம்பாவில் தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு பாஸ்மதி பிடிக்கும், பட் எனக்கு சீரக சம்பா ரைஸ் தாங்க பிடிக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி சீரக சம்பா பிரியாணி செஞ்சோம். இப்போ ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். தயிரும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் நோம்புக்கு செஞ்சிருந்த பிரியாணியில் தயிர் ஆட் பண்ணலை.
நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஏன் தயிர் ஆட் பண்ணலன்னு சொல்லி. ஆக்சுவலாக எங்கள் அம்மா பிரியாணிக்கு தயிரே ஆட் பண்ண மாட்டாங்க, நெய் நிறைய ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா பிரியாணி வந்து நல்லா வந்து சாஃப்டாக வரும் நெய் அதிகமாக ஆட் பண்ணான்னு சொல்லிட்டு, அதனால தான் தயிர் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் எங்கள் அம்மாட்ட கேட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி காமிங்கன்னு சொல்லி ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி அளப்போம் இல்லையா. இப்போ வந்து நம்ம கறி வைக்கிறதுக்காக 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணாவே போதும். நம்ம கறிக்கு வந்து தண்ணி பெருசாக வந்து தேவையில்லை, ஏன்னா வந்து இந்த தண்ணியை வந்து வெந்துடும் நமக்கு மட்டன். ஸோ வந்துட்டு 2 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி இழந்தேன் இல்லையா, அந்த டம்ளர்லேயே 2 டம்ளர் தண்ணி இழந்து இந்த மாதிரி லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 6 விசில் வந்துச்சு பாருங்கள். நல்லா வந்து கறி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு, மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இந்தளவு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசி ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசி அளந்த டம்ளர்லேயே இன்னொரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணேன். அதுவும் அரிசி அளந்தேன் இல்லையா, அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்தளவு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போது அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மட்டனுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் இல்லையா, இப்போ வந்து அரிசிக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஃபைனலாக ஒரு சின்ன லெமன், குட்டியாக ஒரு லெமன் எடுத்து அதை வந்து பிழிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் செய்கிற பிரியாணிக்கு மெயினே வந்து தண்ணியோட மெஷர்மெண்ட் தான். ஸோ வந்து கரெக்டாக சொல்லிடுறேங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். பாஸ்மதி ரைஸ் ஆகட்டும், சீரக சம்பா ரைஸ் ஆகட்டும், சரிங்களா. ஸோ வந்து நான் எடுத்த டம்ளர்லேயே 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பெருசாக மட்டனுக்குலாம் தண்ணி ஆட் பண்ணலை, இதே தண்ணியில் தான் வந்து மட்டனையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக உப்பு, லெமன் ஜூஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி விட்டு ஒரே ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். விசில் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சின்ன லெமனாக ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ தானே பிரியாணி செய்கிறோம். ஸோ வந்து சின்ன லெமனாக எடுத்து ஜூஸ் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். பெரிய லெமன் வேண்டாம், ஏன்னா வந்து புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், பிரியாணியோட டேஸ்ட் வந்து நமக்கு தெரியாது. ஸோ வந்து குட்டி லெமனாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு மூடி விட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில் தாங்க விடணும். எக்ஸ்ட்ரா விசில் விட்டிங்கன்னா சாப்பாடு குழஞ்சிரும். ஸோ சின்னதாக ஒரே ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் விசில் நல்லா அடங்கிருச்சு. பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. எடுத்த உடனே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கல, நான் என்ன பண்ணேன்னா விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஒரு தடவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு மூடி விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து ஓரளவு பிரியாணி நல்லா உதிரியாக கிடைக்கும். ஸோ வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா உதிரியான பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மட்டன் பீசஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக குக் ஆகி பிரியாணி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வந்துச்சு, ஒரு அரிசி கூட ஒட்டாமல் இருந்தது. இப்போ விட நைட் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 1 kg செஞ்சு காமிக்கிறேன். அது போக நிறைய பேர் வந்து குஸ்கா குருமாலாம் கேட்டிருந்தீங்க, நான் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.